வேதாகமத்தை திறந்து சகரியா 14ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை படிக்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமா இருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோட கர்த்தர் தாமே தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவராக நம் தலைகளை தாழ்த்தும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. எங்களை அதிகமாக நேசிக்கிற ஜீவன தகப்பனே, இந்த அற்புதமான இந்த வேளையில் இதோ இந்த சகரியாவின் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சகரியா ஒரு வேளை தகப்பனே, அவர் ஒரு தீர்க்கதரிசி மாத்திரமே தகப்பனே. ஆனால் அவருடைய உதடுகள் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தையானது அது நீரா இருக்கிறீர், உம்முடைய பர்பஸா இருக்கிறது, உம்முடைய சித்தமா இருக்கிறது கர்த்தாவே. இதோ இன்றைக்கு உம்முடைய சித்தத்தை இருந்து கொள்ள, உம்முடைய பர்பஸை இருந்து கொள்ள, இந்த கடைசி காலத்துக்கு தேவையான ஆவிக்குரிய ரகசியங்களை நாங்கள் கண்டடைய கர்த்தாவே எங்களை கிருபை செய்வீராக. எங்களை உம்முடைய அன்பான கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தாமே துறைமறைத்துக் கொண்டு பேசுகிற தேவனா இருக்கிறீர். எங்கள் மத்தியில் இறங்கி வந்து நீர் தாமே பேசி எங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆதாரத்தை எங்களுக்கு தந்து எங்களுடைய இருதயங்கள் தகப்பனே மகிழ்ந்து உம்மை களி கூற கர்த்தாவே கிருபை செய்கிறாங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே எடுக்கிறோம் தகப்பனே. வந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கண்ணோக்கி பாருங்க. அவர்கள் எதற்காக உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி நீர் மகிமைப்படுகிறார்கள். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே எடுக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். யாவரும் கூர்ந்து கொள்ளலாம். சொல்லி எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கடந்து வந்த யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். நாம் போன வாரத்தில் அற்புதமான ஒரு செய்தியை பார்த்தோம் இல்லைங்களா? என்ன செய்தியை பார்த்தோம்? மலை மேலுள்ள கவர்ச்சி என்னன்ற ஒரு தலைப்பில் நாம் செய்தியை தியானிக்கும் போது நாம் ஒரு சின்ன தலைப்புல நம்ம செய்தியை பார்த்தோம் இல்லைங்களா? ஏன்னா மலை மேலுள்ள கவர்ச்சி என்னன்றத ஒவ்வொரு காலத்திலும் தேவன் எப்பவுமே தம்முடைய ஜனங்களை தம்முடைய பிரஜைகளை சந்திக்கும் போது அவர் என்ன பண்றாரு? அந்த மலைக்கு மேலாக ஒரு கவர்ச்சிகரமான ஒரு காரியத்தின் மூலமாகவே என்ன பண்றாரு? தம்முடைய ஊழியக்காரரை சந்திக்கிறார். விசுவாசங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதே போல சோதனை இந்த காலத்திலும் கூட ஒரு கவர்ச்சியின் மூலமாகவே நம்முடைய பிரதர் பிரானமுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டிய அந்த ஒரு பர்பஸை என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு கவர்ச்சியும் குறித்து ப்ராஃபெட் என்ன பண்றாரு? எல்லாத்தையுமே என்ன பண்றாரு? சொல்லிக்கினே வராரு. சொல்லிக்கினே வந்த பிறகு இந்த காலத்துக்கு தேவையான கவர்ச்சி என்னன்றத என்ன பண்றாரு? இந்த காலத்துக்கு தேவையான கவர்ச்சி என்னன்றத நமக்கு என்ன பண்றாரு? ப்ராஃபெட் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அந்த அனுபவத்தை ஷேர் பண்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? அந்த காரியங்களை பார்த்தோம், அற்புதமான காரியங்களை பார்த்தோம் இல்லைங்களா? போன வாரத்தில் நம்முடைய அன்பு சகோதரி, அன்பு தாய் யாரு? சாரா என்ன பண்ற? சாரா இந்த செய்தியை கேட்டாங்கன்னா இந்த வாரத்துல அவங்க இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் சகோதரி நீங்க என்ன பண்ணுங்க, அதிகமா
தேவனோட கூட இணைந்து ஜீவிங்க. இணைந்து என்ன பண்ணுங்க? இணைந்து ஜீவிங்க. விசுவாசிக்கிறீங்களா? எப்ப வேணாலும் நம்முடைய கூடாரமானது மண்ணுக்கு மண்ணாகலாம். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஆத்மா வந்து எப்பொழுது நம்ம ஆத்மாவானது ரட்சிப்படைந்து மீட்படையணும். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் நம்முடைய நோக்கமா இருக்குது. அதுதான் தேவனுடைய நோக்கமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா? அதுதான் தேவனுடைய நோக்கமா இருக்குது. என்னுடைய நோக்கமா இருக்குது. உங்களை எப்படியாவது அந்த பரிபூர்ணப்படுத்தி தேவனுடைய இளைப்பாறுது தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களை சேர்த்துன்றதுதான் என்னுடைய ஒரு காரியமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, போன வாரத்துல அன்பு சகோதரி வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்முடைய மெசேஜ் கேட்டாங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க. இன்றைக்கு இல்ல, கண்டிப்பா அவங்க வந்து தம்முடைய வார்த்தையின் சரீரத்துல ஒரு நாள் நிச்சயமாகவே அந்த தேவ எக்காலமானது தொனிக்கும் போது அவங்க முதலாவது மரித்தவர்கள் வந்து என்ன ஆகுறாங்க? உயிர்த்தெழுந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாடியில வந்து அவங்க நமக்கு முன்பாக எழுந்து நமக்கு முன்பாக மறுரூபம் அடைவாங்க. அதன் பிறகு நம்ம என்ன பண்றோம்? அதன் பிறகு நாம் உயிரோடு இருக்கிற நாம் என்ன பண்றோம்னா நாமும் கூட கண் இமைப்படுதல அவரோட கூட மறுரூபம் அடைந்து அவரை சந்திப்போம். யார? மணவாளனை. விசுவாசிக்கிறீங்களா? எப்படி வந்து அந்த ரெபெக்காள் வந்து ஈசாக்கை சந்திக்கிறாளோ அதே போல நம்ம என்ன பண்றோம்? ஒரு நாள் வந்து இந்த மத்தியாகத்துல தேவனை வந்து சந்திக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனாலதான் சகோதரனே சொல்லியே செய்ய வேண்டிய காரியங்களை வந்து சீக்கிரமா செய்யுங்க, தாமதமா இருக்காதீங்க. ஏன்னா காலம் இல்ல, காலமானது ரொம்ப மோசமா இருக்குது. இந்த உலகத்துல பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையை வந்து தேவனுடைய வார்த்தையின்படி சார்ந்திருக்காதபடிக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கையில தடைகள் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தையின் தேவன் மேல சார்ந்திருக்காதபடிக்கு நம்மள அதிகமா என்ன பண்ணுது? இந்த உலகம் இழுக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அதனால செய்ய வேண்டிய காரியங்களை வந்து சீக்கிரமா செய்து என்ன பண்ணுங்கன்னா பரிபூர்ணப்படுது. புரியுதா? எப்ப வேணாலும் கூட இந்த ஜீவனானது நம்மளை விட்டு போகலாம், நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அறிவார். அதற்காக சகோதரியே பாருங்க, இன்றைக்கு வந்து சகோதரி இல்ல, ரொம்ப ஒரு வேதனைக்குரிய காரியமா இருக்குது இல்லீங்களா? போன வாரம் வந்து அந்த அம்மா அந்த இடத்துல உட்கார்ந்து என்ன பண்ணாங்கன்னா வார்த்தையை கேட்டு நம்மளோட நல்லா பேசுனாங்க. ஆனா இன்றைக்கு இல்ல. அதனாலதான் சகோதரியே நம்முடைய ஜீவனானது எப்ப வேணாலும் கூட இந்த உலகத்தை விட்டு போகலாம். ஆனா போன பிறகு சகோதரியே எங்க இருக்கணும்ன்றதுதான் பெரிய ஒரு காரியமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அங்க பாருங்க, ஐஸ்வர்யவானும் லாசரு என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு காலத்துல வாழ்ந்தாங்க. மனுஷகுமாரனுடைய ஊழியமானது வெளிப்பட்ட காலம், மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காலம். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். நான் சொல்றது புரியுதா? யாரை குறித்து பேசுகிறேன்? நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்டார், சொந்தத்திலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தம்முடைய ஜாதி ஜனத்தார் மத்தியிலே அவர் வந்தார். ஆனா அவர்கள் என்ன பண்ணல? அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதே மனுஷனுடைய ஊழியமானது இந்த காலத்திலும் கூட ஒரே மனுஷனுக்குள்ள வெளிப்பட்டது. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா நம்ம மூலம் கூட வெளிப்படணும். இந்த காலத்தின் பலன்ல முதல் அறிக்கட்டு யாரு? விசுவாசிக்கிறீங்களா? இந்த காலத்தினுடைய பலன்ல வந்து முதல் அறிக்கட்டு யாருன்னா யாரு? பிராணம். விசுவாசிக்கிறீங்களா? அந்த பிராணம் மூலமாக தேவன் மனுஷகுமாரனுடைய ஊழியத்தை வந்து வெளிப்படுத்தினார். அந்த தேவன் மறுபடியுமாக பிராணமுடைய வாழ்க்கையில பிராணமுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் வெளிப்பட்டதோ அந்த காரியங்கள் எல்லாமே இந்த மனவாட்டியின் மூலமாக வெளிப்படணும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏன்னா அவர் வந்து யாரு? முதலாவது அரிக்கட்டு. நாம் பின்பாக பரிபூர்ணப்படுற அரிக்கட்டுகளா இருக்கிறோம். அப்போ அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களும் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். அதற்காக நீங்க என்ன பண்ணணும்? அதிகமா தேவனிடத்துல உங்களை அர்ப்பணிக்கணும், தாழ்த்தணும். விசுவாசிக்கிறீங்களா? தன்னைத்தான் தாழ்த்துகிறவனவனோ அவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவனவனோ அவன் தாழ்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவனவனோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்? தாழ்த்தணும் தேவனுக்கு முன்பாக. சும்மா ஏதோ வாயில மட்டும் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும்? ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் சத்தத்துக்கு சமம்ன்ற மாதிரி சொல்றாங்க. கிரியை இல்லாத விசுவாசம் சத்தத்துக்கு சமம்ன்ற மாதிரி வார்த்தை சொல்லுது. அப்போ நம்ம விசுவாசிக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிரியைகளில்
செயல்களில் வந்து தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தலனா நம்ம கரெக்டா எங்கோ நாம் என்ன பண்றோம், தவறு செய்யறோம், எங்கோ தவறு செய்யறோம்ன்ற மாதிரி தெரியுது. விசுவாசிக்கிறீங்களா? அங்க நீங்க என்ன பண்ணும், அதை நீங்க சரிப்படுத்திக் கொள்ளுங்க. தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற காரியத்தை வந்து உறவை வந்து என்ன பண்ணு சரிப்படுத்திக் கொள்ளு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பாருங்க சோரேஸ்வரியே, அந்த மனுஷகுமாரிய ஊழியமானது வெளிப்பட்ட அந்த நேரத்துல 2 நபர்கள் இருந்தாங்க. லாசர் இருந்தாரு, எஸ் ஐஸ்வர்யவான் இருந்தாரு. அப்ப ஐஸ்வர்யவான் வந்து என்ன பண்றாரு, ஐஸ்வர்யவான் வந்து கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்யணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்யணும்ன்ற மாதிரி கேட்கும் போது தேவன் என்ன பண்றாரு, அவனை பாக்குறாரு. ஐஸ்வர்யவனை பார்த்து சொல்றாரு, நீ என்ன பண்ண, உனக்கு இருக்கிற எல்லாத்தையுமே விற்று என்ன பண்ண, என்ன பின்பற்று. எஸ், தரித்திரருக்கு கொடுத்து உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து நீ என்னை பின்பற்றி வாழ்றாரு. ஆனா அதை பண்றதுக்கு அவருக்கு மனதில்லாம அனிதா லாஸ்ட் யாரு, ஐஸ்வர்யவான். ஆனா அங்க அவருடைய அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டு வாசலில இருந்து சாப்பாட்டுக்காக ஏங்கின ஒரு மனிதன் வந்து எங்க இருக்கிறாரு, நித்திய ஜீவன்ல இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஐஸ்வர்யவான் எங்க இருக்கிறாரு, நரகத்துல இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஏன் சகோதரே சோரியே, அங்க மாம்சத்துல வெளிப்படுத்தப்பட்ட அந்த கிருபாதர பலியை லாசர் விசுவாசிக்கிறார். ஆனா அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமா இருந்தாலும் கூட, ஒரு வியாதியா இருந்தாலும் கூட, அந்த மனிதன் என்ன பண்றாரு, அந்த தேவன் ஏற்படுத்தப்பட்ட அந்த மார்க்கத்தை, அந்த வழியை வந்து அடையாளம் கண்டுகொண்டு அவரை விசுவாசிக்கிறார். யாரு? எஸ், வரவேண்டிய மெஸ்ஸியா இவர்தான், வரவேண்டியவராகிய மேசியா இவர்தான்ற மாதிரி என்ன பண்ற லாசர் விசுவாசிக்கிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த ஒரு மகிமை என்ன பண்ணுது, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையின் மகிமை என்ன பண்ணுதுன்னா, வரவேண்டியவராகிய இயேசு கிறிஸ்து இவர்தான், அந்த தேவகுமாரன் இவர்தான்ற மாதிரி அவருடைய வாழ்க்கை வெளிப்படுத்துது. அந்த வாழ்க்கை வெளிப்படுத்தும் போது அந்த நபரை வந்து இவர் விசுவாசிக்கிறார். யார் விசுவாசிக்கிறது? லாசர் விசுவாசிக்கிறார். லாசர் விசுவாசித்து அங்க ஆபிரகாமின் மடியில் இருக்கிறார். ஆபிரகாமின் மடியில் இருக்கிறார். ஐஸ்வர்யவானோ எங்க இருக்கிறாரு? எஸ், நரகத்தில் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதனால சொல்றேன், இன்றைக்கு அந்த அன்பு தாய் வந்து மாம்சத்துல வெளிப்படுத்தப்பட்ட அந்த யாரு, மாம்சத்துல வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை வந்து அந்த அம்மா அறிஞ்சிருந்தாங்க. அந்த அம்மா தெரியுமோ தெரியலையோ, ஆனா அப்பேற்பட்ட ஒரு காலத்துல அந்த மகள் வாழ்ந்தாங்க. விசுவாசிங்களா? வாழ்ந்தீங்க. உரைக்கப்பட்ட செய்தியை வந்து அந்த அம்மா 6 வாரத்தின் செய்தியை அந்த அம்மா கேட்டா. நான் வந்து அந்த அம்மாவுடைய அடக்க ஆராதனையில் வந்து இந்த வார்த்தைகளை வந்து பிரயோஜனப்படுத்துறேன். அடக்க ஆராதனையில் வந்து பிரயோஜனப்படுத்தும் போது 1963 ஆரவாரத்தோடு தேவன் இறங்கி வந்திருக்கிறார் என்று சொல்லும் போது, ஒரு நபர் வந்து எனக்கு மாமா ஆகணும், அவர் வந்து எனக்கு மாமா ஆகணும். அவரு வந்து ஸ்தாபன பிலீவர். விசுவாசிக்கிறீங்களா? அவர் வந்து போன் பண்ணி கேட்கிறாரு, எப்படி நீங்க அந்த மாதிரி காரியங்களை சொல்லலாம், எப்படி நீங்க வார்த்தையில வந்து நிரூபிக்க முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. கண்டிப்பா நிரூபிக்க முடியும். ஆனா நிரூபிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நிரூபிக்க முடியும். ஆனா நிரூபிக்கிறதுக்கு முன்பாக அவர் நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும். ப்ராஃபெட் சொல்றாரு, ஒரு வித்தா இல்ல வித்தில்லையான்றத வந்து எப்படி வந்து நீங்க தீர்மானிக்கணும்னா, அவங்க இடத்துல வந்து வெளிப்பாட போடுங்க, வார்த்தையின் வெளிப்பாட போடுங்க. வெளிப்பாட போடும்போது அவங்க அதை வந்து பற்றி கொள்ளும் போது அவங்க நிச்சயமாகவே அவங்க வித்தா இருக்கிறாங்க. அதை வந்து புறக்கணிக்கிறாங்கன்னா அவங்க யாரு? எஸ், வித்து கிடையாதுன்ற மாதிரி சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்படிதான் சொல்றேன். அப்போ அந்த நபருக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 1 hour 1.5 hour நான் வந்து சில காரியங்களை வந்து நான் சொன்னேன். நீங்க கேட்கிற கொஸ்டின் எனக்கு நல்லாவே புரியுது, நல்ல அற்புதமான கேள்விதான் மாமா. ஆனா நிச்சயமாகவே நீங்க உங்களுக்காக நான் வந்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன், பாரப்பட்டிருக்கிறேன். இந்த செய்தியை வந்து எப்படியாவது வந்து உங்களுக்கு எல்லாம் அறிவிக்கணும்ன்ற மாதிரி நான் வந்து என்னுடைய இறுதியத்துல பாரப்பட்டிருக்கிறேன். ஆனா அந்த காலமானது இப்ப வந்திருக்கின்ற மாதிரி நான் விசுவாசிக்கிறேன்ற மாதிரி சொல்லி நிறைய காரியங்களை வந்து அவருக்கு என்ன பண்ண, எஸ், பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்குமே அவருக்கு என்ன பண்ணனா நிறைய காரியங்களை சொன்னேன். சபை காலத்துக்கு அவங்களுக்கு வெளிப்படுத்துற விஷயத்தை பத்தி கொஞ்சம் கூட தெரியல. அவங்களுக்கு ஏதோ சும்மா எடுத்து பார்ட் வேர்டு மட்டும் என்னது அங்கங்க ஒரு வார்த்தைகளை எடுத்து மாத்திரம் என்ன பண்றாங்கன்னா அவங்க பேசுறாங்களே ஒழிய, ஆனா அவங்களுக்கு என்ன புரியல, ஒட்டுமொத்தமா தேவனுடைய சித்தம் புரியல, தேவனுடைய அந்த மீட்பு திட்டம் அவங்களுக்கு புரியல.
விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுது புரியுதா? நான் என்ன சில விஷயங்களை பேச சொன்னேன். கண்டிப்பா நான் ஒரு நாள் வரேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன பண்றேன், நான் சில விஷயங்கள் சில காரியங்களை வந்து உங்களோட பேசணும், பேசி டிஸ்கஸ் பண்ணலாமான்ற மாதிரி சொன்னா உங்களுக்கு. அவரு என்ன பண்ணாருன்னா, கண்டிப்பா வாங்க, உங்களுக்கு நான் வெயிட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நம்ம பேசுகிற வார்த்தை நிச்சயமாகவே யாரோ ஒரு நபருக்கு பிரயோஜனமா இருக்கும் இல்லைங்களா? இப்ப அவங்க நான் என்ன பண்ண, நாங்க ஜெபிக்கும் போது கண்டிப்பா இந்த வார்த்தைகளை இந்த இடத்துல வந்து சுவிசேஷமாய் வந்து நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், அறிவித்திருக்கிறோம். தேவனே, இந்த வார்த்தைகள் நிச்சயமாகவே நல்ல இடத்துல விழுந்து 100 பலன் கொடுக்கும்படி நீர் கிருபை செய்வீராக. ஒருவேளை இங்க அந்த பிளாக் ஷீப், அந்த கடைசி ஆடு இருக்குமானால், இந்த ஒரு கூட்டத்தில் இருந்து இருக்குமானால், இந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த ராஜாவுடைய விருந்துக்கு கடந்து வர கர்த்தாவே கிருபை செய்கின்ற மாதிரி நான் ஜெபம் பண்ணேன். நான் நினைக்கிறேன் அவர் வித்தா இருக்கலாம்ன்ற மாதிரி விசுவாசிக்கிறேன். அவரே வித்தா இருக்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? அந்த வார்த்தையை வந்து அவர் நிச்சயமாகவே கேள்வி கேட்டார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர் எப்படி கேட்கறா, கேள்வி கேட்காம எப்படி எனக்கு வந்து வார்த்தை வந்து வார்த்தையுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும்ன்ற மாதிரி கேட்டாரு. ஆனா அது அவங்களுக்கு தெரியல. கேள்வி பண்றதுனாலன்ற மாதிரி தெரியாம கேள்வி கேட்கிறார். கேள்வி என்ன, கொஸ்டின் எழுப்புறார். ஓகே, ஒருவேளை வந்து அது நல்ல ஒரு காரியமா இருக்குது. கண்டிப்பா தேவன் வந்து அவங்களோட கூட பேசும்படி ஒரு நேரத்தை ஏற்படுத்தும்படி கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிப்போம். விசுவாசிகளா? தனிப்பட்ட ஜெபத்துல வந்து அந்த நபரோட கூட ஐக்கியப்படும் போது தேவன் நம்ம மத்தியில் இடைபடணும் என்பதற்காக என்ன பண்ணுங்க, ஜெபித்துக் கொள்வோம். புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க சகோதர சகோதரிகளே, அப்போ அந்த அம்மாவுடைய அடக்காதவர்கள் வந்து நம்ம என்ன பண்ணோம், வார்த்தையை வந்து பிரசங்கித்தோம். அப்ப அந்த பிரசங்கத்துல வார்த்தையின் மூலமாக ஒரு நபர் வந்து இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை வந்து அறிந்து கொள்ள ஒரு தருணத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதே போல நம்முடைய சகோதரி அன்புத்தா என்ன பண்ணாங்கன்னா, இந்த செய்தியை கேட்டாங்க. தேவனுடைய கர்த்தத்தாமே ஆரவரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ அந்த 6 வார செய்தியை வந்து இந்த மகள் கேட்டால், 6 வார செய்தி என்ன, 7th seal revelation, 7 முத்திரைகளுடைய ரகசியம். அந்த ரகசியங்களை வந்து இந்த அம்மா இவ்வளவு நாள் கேட்டாங்க. நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன். தேவன் எப்படி பார்க்கிற, தேவன் வந்து ஒரு விசுவாசியை வந்து எப்படி பார்க்கிறாருன்னு தெரியல. ஆனா அவருடைய கிருபைகள் மாறாதது. அவர் ராஜரிகமான கிருபை இருந்தவரா இருக்கிறாரு. கண்டிப்பா அந்த மகள் வந்து நித்திய ஜீவன்ல வந்து இருப்பான்றவன் நான் விசுவாசிக்கிறேன். அவனுடைய புருஷன் கூட இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த மகன் நம்ம என்ன பண்ணோம், அந்த மகனுடைய பாவங்களை கழுவணும். விசுவாசிகளா? தேவன் அவருடைய பாவத்திற்காக மரித்தார் என்ற ஒரு சுவிசேஷத்தை வந்து அந்த மகனுக்கு சொல்லி அந்த மகனுக்கு கூட இந்த நாமத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நாமத்துல இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானத்தை கொடுத்தோம் இல்லைங்களா? கொடுத்து அவரும் கூட கண்டிப்பா தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்ன்ற மாதிரி விசுவாசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அறிந்து கொள்ளும்படி புரிந்து கொள்ளும்படி தேவன் நிச்சயமாகவே அவங்களோட கூட பேசுவார். நான் விசுவாசிக்கிறேன். எல்லா கருத்தையும் புரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி அவசியம் இல்லை. ஏன்னா அது படித்தவர்களுக்கு. ஆனா அவங்க படிக்காதவங்க கண்டிப்பா இந்த நாமத்தை அவங்க என்ன பண்ணாங்க, அறிக்கை செய்யறவங்க, விசுவாசித்தாங்க. லாஸ்ட்ல நான் கேட்கும்போது, அப்பா நான் இயேசு சுவாமி இல்லைன்னா கண்டிப்பா நான் இவ்வளவு எல்லாம் இருக்க மாட்டேன், வாழ்ந்திருக்க மாட்டேன், எப்பவே நான் போயிட்டு இருப்பேன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்லிச்சு லாஸ்ட்ல. அப்புறம் போகும்போது எப்பவுமே அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த தாய் வந்து எப்பவுமே எனக்கு எப்ப என்ன பண்ணா, ஜெபித்த பிறகு எப்பவுமே கரத்தை வச்சு ஜெபிக்குது. கரத்தை வச்சு ஜெபிக்கும் போது நமக்கு திருப்தியா இருக்கும். கரத்தை வச்சு ஜெபிக்கும் போது அப்புறமா ஏதோ ஒரு காணிக்கை கொடுக்கும். ஏதோ ஒரு காணிக்கை வந்து என்னுடைய கரத்துல வைக்கும் போதுதான் அந்த மகளுக்கு நிம்மதியா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அப்பேற்பட்ட தாய். நம்ம என்ன பண்றோம்னா, இருக்கும்போது என்ன பண்றோம், கொஞ்சம் கோவப்படுறோம். ஏன்னா அந்த அம்மா எப்பெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுமோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவேன், வருவேன். அந்த அம்மாவுக்கு வந்து சொல்ல வேண்டிய ஒரு சில காரியங்களை சொல்லுவேன் நான். அந்த அம்மா நிச்சயமா என்னுடைய வார்த்தைக்கு எப்பவுமே என்ன பண்ணாது, என்னுடைய வார்த்தைக்கு எப்பவுமே ஆப்போசிட் பேசாது. நான் சொல்ற மாதிரி தான் கேட்கும். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல ஒரு தாய் கண்டிப்பா இன்றைக்கு நம்ம மத்தியில இல்ல. அதனால ரொம்ப ஒரு விருதனைக்குரிய ஒரு காரியமா இருக்குது. நிச்சயமாகவே அந்த மகள் எங்க இருப்பா, நித்திரைக்குள்ள இருக்கிறா. ஆனா ஒரு நாள் வந்து தேவ எக்காலமானது துணிக்கும் போது எப்படி வந்து இயேசு கிறிஸ்து அங்க சிலுவையிலே அறையப்படும் பொழுது அவர் மகாசத்தமாய் என்ன பண்றாரு,
ஏலி ஏலி சபக்தானி லாமான்ற மாதிரி என்ன பண்றாரு, கத்துறாரு. கத்து தம் ஜீவனை விடும்போது அங்க கல்லறையில வந்து திறக்குது. விசுவாசம் இல்ல, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவர்களுடைய கல்லறைகளை வந்து திறக்கப்படுது. அதே போல சகோதரனை சகோதரி, ஒரு நாள் வந்து தேவ எக்காலமான துடிக்கும் போது இங்க என்ன ஆகுது, எஸ், கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. அப்ப அவங்க அந்த ஒரு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக மரித்த இந்த தாய் கண்டிப்பாக அந்த ஒரு எக்காலமான துணிக்கும் போது ஒரு நாள் வந்து கிறிஸ்துக்குள்ள மரித்த இந்த அம்மா கூட மருவம் அடைந்து நம்மோட கூட வருவான்ற மாதிரி நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். கண்டிப்பா அந்த அம்மா இளைப்பாறுதல் இருப்பான்ற மாதிரி விசுவாசிக்கிறேன். எப்படி லாசர் வந்து ஆபிரகாமின் மடியில இருக்கிறாரோ அதே மாதிரி நம்முடைய தாய் வந்து அன்பு சகோதரி சாரா அவர்கள் வந்து நம்முடைய பிராணனுடைய மடியில இருப்பான்ற மாதிரி விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு செய்தி தெரியும், தேவன் நமக்கு நம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு ரகசியங்களை வெளிப்படுத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் செய்தியை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண முடியல, ஏன்னா போன வாரத்துல இருந்து நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். அதே போல வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸ் அந்த அம்மாவை நினைக்கும் போது, நம்ம 8 பேர் இருந்தோம், 8 பேர்ல வந்து ஒரு ஆள் இல்லை எனக்கு. ஆனா பாருங்க, அந்த அம்மா வந்து சண்டே தான் என்ன பண்ணிருக்காங்க, சண்டே தான் நித்திரைக்குள்ள போயிருக்காங்க. அப்ப சண்டே வந்து அது முதல் நாள், விசுவாசரி 8வது நாளா அது முதல் நாளா வெளிப்படுது, திருப்பி 8வது நாளா வெளிப்படுது இல்லீங்களா? சண்டே ஃபர்ஸ்ட் முதல் நாள், மண்டே சொல்லுங்க, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, திருப்பி சண்டே வருது. அப்ப அந்த அம்மா வந்து 8 என்பது என்ன, நித்தியத்துக்கு அடையாளமா இருக்குது. எப்பவுமே 8 வந்து நித்தியத்துக்கு அடையாளமா இருக்குது நம்பர். அப்போ அந்த ஒரு நாள்ல தான் எனது சண்டே தேவன் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ, அந்த ஒரு சண்டே காலையில ஈஸ்டர் டே அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அந்த ஒரு நாள் தான் அந்த மகள் ஜீவனை விட்டிருக்கிறார். விசுவாசங்களா? நித்திரைக்குள்ள கடந்து போயிருக்கிறார். நிச்சயமாகவே அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு காரியம் இருக்குதுன்ற மாதிரி நான் விசுவாசம், ஆவிக்குரிய காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களா இருக்குதுன்ற மாதிரி விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? சரி, இந்த நாள்ல வந்து சின்ன ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். சோரேஸ்வரியே, இந்த காலத்துல பார்க்கும்போது விசுவாசிகள் மத்தியில் என்ன இல்லைன்னா ஒரு ஒன்னஸ் இல்லை, ஒருமனம் இல்லை. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெருமை, எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு. அதனாலதான் என்ன இல்லைன்னா நம்ம இன்டைம் மெசேஜ்ல வந்து என்ன இல்லை, ஒரு அற்புதமான ஒரு தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒருமனம் ஒரு ஐக்கியம் இல்லை. ஏன்னா சோதனை சொல்லி ஒருவருக்குள்ள ஒருவர் வந்து பெருமையா தன்னை குறித்து பெருமையா நினைக்கிறாங்க. இதுல வந்து எப்படின்னா அந்த பெருமையா நினைக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா, எனக்கு சொல்லலன்ற மாதிரி, எனக்கு சொல்லிதான் போகணுன்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா நினைக்கிறாங்க. ஆனா சில காரியத்துல சோதனை சொல்லி நம்ம அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்காம நம்ம போகணும். எதிர்பார்க்காம போகும்போது தான் காரியங்களை தேவன் செய்வார். விசுவாசிகளா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் சில காரியங்களை பார்க்கலாம். சின்ன ஒரு காரியத்தை மாத்திரம் பார்க்கலாம், அதிகமா இல்லை, ஒரு 1/2 hour மாத்திரம் நம்ம வந்து இந்த செய்தியை தியானிச்சு நம்ம முடிக்கலாம். கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமே. இந்த செய்தி பாருங்க, சாயங்கால செய்தியால் என்கிற தலைப்புல வந்து ப்ராஃபெட் வந்து 63வது வருஷம் 1வது மாசம் 16ஆம் தேதியில பேசியிருக்கிறார். 63வது வருஷம் 1ஆம் தேதி 1வது மாசம் 16வது தேதியில பேசியிருக்கிறார். சாயங்கால செய்தியாளர் ஈவினிங் மெசஞ்சர்ன்ற மாதிரி பேசியிருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, நாம் சாயங்கால வெளிச்சத்திற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். எப்ப பேசுறாரு? நான் சொல்றது நல்லா கவனமா கேளுங்க. சீல்ஸ் ஓபன் ஆனது 63வது வருஷத்துல 3வது மாசத்துல. விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்றோம், நோட் பண்ணி வைக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து செய்தியுடைய அந்த ஒரு வலிமை வந்து புரியும். விசுவாசிக்கிறீங்களா? செய்தியுடைய அந்த வலிமை வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த 63வது வருஷத்துல 1வது மாசத்துல 16வது தேதியில இந்த செய்தியை பேசுறாங்க. சீல்ஸ் எப்போ திறக்கப்பட்டது? எஸ், 63வது வருஷத்துல மார்ச் மாசத்துல. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்ல புரியுதா? அப்போ அதற்கு முன்பாக பேசப்படுற செய்தி
நாம் சாயங்கால வெளிச்சத்திற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அப்ப சாயங்கால வெளிச்சம் இருக்குது, நம்ம போன வாரத்துல பார்ப்போம். இது சொல்லுங்க, சாயங்கால வெளிச்சம்ன்றதுன்னா மேகஸ்தம்பம் தான், செவன்த் சீல் ரெவெலேஷன் தான். அப்ப சீல்ஸ் வந்து திறக்கப்பட்ட ஸ்தலம் இது. சன்செட் மவுண்டன்ல தான் தேவன் இறங்கி வந்தார் இல்லைங்களா? நித்தியமானது காலத்துல கூட இணைக்குது, நித்தியமானது காலத்தோட கூட இணையுது. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுது புரியுதா? ஏன்னா தேவன் அங்க என்ன பண்றாரு, என்ன பண்றாங்க தேவன்? ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஷாபினோ கானியன்ல வந்து என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவி அவரை வழிநடத்தும் போது அங்க ஷாபினோ கானியன்ல வந்து அவர் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது அங்க கரத்துல வந்து ஸ்வாட் விழுது. அது கிங் ஸ்வாட், அது அது அந்த ராஜாவின் பட்டயம், அது வார்த்தை. அது என்ன, எதுக்கு அடையாளமா இருக்குது? தேர்ட் ஃபுல் ஆனது வெளிப்பட போகுது என்பதற்கு ஒரு அடையாளம். தேர்ட் ஃபுல் ஆனது வெளிப்பட போகுது என்பதற்கான ஒரு அடையாளம். ஃபர்ஸ்ட் ஃபுல், செகண்ட் ஃபுல், தேர்ட் ஃபுல் தெரியல நமக்கு. அப்ப தேர்ட் ஃபுல் ஆனது வெளிப்பட போகுது என்பதற்கான ஒரு அடையாளத்தை தேவன் என்ன பண்றாரு? ஷாபினோ கானியன்ல ஸ்வாட் மூலமா வெளிப்படுத்துறாரு, கிங் ஸ்வாட் மூலமா வெளிப்படுத்துறாரு. ஆமென். அதன் பிறகு சகோதரரே சகோதரியே, அவர் வந்து வேட்டையாடுவதற்காக எங்க போறாங்க? அந்த ஒரு காட்டுக்குள்ள போறாங்க. சன்செட் மவுண்டன் பக்கத்துல போறாங்க. சூரியன் அஸ்தமாகிற அந்த ஒரு சிகரத்துக்கு போறாங்க, அந்த மலைக்கு போறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அந்த மலையில தான் இப்பேற்பட்ட காட்சி தேவன் என்ன பண்றாங்க? அவருக்கு அளிக்கிறார். யாருக்கு? பிரன்ஹாம் கழிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஊழியர், முக்கியமான ஒரு பர்பஸ். அவருடைய ஊழியமே அதான். செவன்த் ஏஜிலுடைய ஒரு ஊழியர் தான். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 10 அதிகாரம் 7வது வசனத்தினுடைய அந்த நிறைவேறுதல் வந்து இப்போ நடக்கணும். எங்க நடக்கணும்? அந்த சூரியன் அஸ்தமாகிற அந்த ஒரு மலைக்கு மேலதான் நடக்கணும். அந்த ஒரு காரியத்தை வந்து, அந்த ஒரு காரியமானது நடக்கிறதுக்கு முன்பாக இந்த செய்தியை பேசுறார். எந்த செய்தி? சாயங்கால செய்தியாளன், ஈவினிங் மெசஞ்சர் என்ற ஒரு செய்தி தலைப்புல பேசுறார். கவனமா கேளுங்க ப்ளீஸ். ஜெய்சன் சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? நாம் சாயங்கால வெளிச்சத்திற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அப்ப 3வது மாசத்துல நடக்கிற அந்த ஒரு காரியத்தை வந்து ஒருவேளை பரிசுத்தாவினுடைய அந்த ஏவுதல்னால இந்த ஒரு காரியத்தை பேசுறார். யாரு? தீர்க்கதரிசி. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா 3வது மாசத்துல நடக்கிற காரியத்தை குறித்து அவர் ஏற்கனவே முதல் மாசத்துல என்ன பண்றாரு? சில காரியங்களை சொல்றாரு. நாம் சாயங்கால வெளிச்சத்திற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அது வரும் என்றால் நாம் அதை அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா? அது வரும் என்றால் நாம் அதை அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா? அல்லது கடந்த காலங்களில் நடந்தது போல நம் தலைகளுக்கு மேலே கடந்து சென்று விடுமா என்று நான் வியாப்புறுகிறேன். அது வெகு தூரம் செல்லும் வரை அவர்கள் அதை அறியாதிருந்தார்கள். வெகு தூரம் செல்லும் வரை அவர்கள் அறியாதிருந்தார்கள். இப்ப ப்ராஃபிட் பேசுறாருங்க. எதை குறித்து பேசுறாரு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி காரியமானது நடக்கும்போது எப்படி முதலாவது வருகையில வந்து ஜனங்க வந்து ரொம்ப தேவன் வந்து மாம்சத்துல வெளிப்பட்டார் இல்லீங்களா? எல்லா ஹெலோஹீம் இப்ப மாம்சத்துல வெளிப்பட்டு இருக்காரு. இப்போ தேவனுடைய குமாரனாக வெளிப்பட்டு இருக்கிறாரு. அந்த காரியத்தை வந்து அவங்க வந்தார் பாருங்க. அப்பவே புரியல அவங்களுக்கு. அவர் வந்து மரித்து உயிர்த்தெழுந்து அந்த 40 நாட்கள் வந்து அவர் சுற்றி திரிகிறார் இல்லைங்களா? அப்பதான் நிறைய காரியங்கள் வந்து தெரியுதான் ஜனங்களுக்கு. இங்க பாருங்க, தங்களிடத்தில் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை கொன்றது அந்த தங்களிடத்தில் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை கொன்றது அந்த மதப்பற்றுள்ள மக்கள் தான் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்போ காலகாலத்தில் என்ன பண்றாங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன பார்த்தோம்? அந்த வார்த்தை படிங்க சொல்லுங்க. சீக்கிரமா படிங்க.
பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பெற்ற தேவன் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பெற்றினார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ காலகாலங்களாக தம்முடைய ப்ராபர்ட்ஸ் மூலமாக ஜனங்கள் மத்தியிலே தம்முடைய வார்த்தைகளை பிரசங்கித்தார். யாரு? தேவன் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும். அப்ப என்ன பண்றாரு? பங்கு பங்காக வகை வகையாக தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக என்ன பண்றாரு? திருவுளம் பற்றினார், வார்த்தையை பிரசங்கித்தார். விழுந்து போன தம்முடைய குமாரர்கள் மறுபடியும் தேவ மகிமையை பெற்றுக்கொள்ள என்பதற்காக அவர் என்ன பண்றாரு? தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்புறாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்கள கொல்றாங்க. அதான் இங்க சொல்ல வர்றாரு. இங்க பாருங்க, தங்களிடத்தில் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை கொன்றது அந்த மதப்பற்றுள்ள மக்கள் தான் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இயேசு அவ்விதமாகவே கூறியுள்ளார். அவர் மாயக்காரரே, உங்கள் பிதாக்கள் அவர்களை உள்ளே போட்ட பிறகு அவர்கள் கட்டின தீர்க்கதரிசிகளின் கல்லர்களை நீங்கள் அலங்கரிக்கிறீர்கள். என்ன பண்றாங்க? அவங்கள கொலை பண்ணது அவங்க தான். கொலை பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கல்லர்களை என்ன பண்ணுவாங்க? அலங்கரிப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? ಅವರೇ ಕೊಲೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಅವರ ಸಮಾಧಿಗಳನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಅಲಂಕರಿಸ್ತಾರೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಅದನ್ನ ಖಂಡಿಸಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ದೇವರು ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ரோமன் கேத்தலிக்க சபையும் பாருங்கள், அவர்கள் பரிசுத்த பேட்ரிக்கன் கல்லறையை அலங்கரித்தனர். இப்ப ರೋಮನ್ கேத்தலிக் சபை கூட ರೋಮನ್ கேத்தலிக் ಸಭೆ ಸಹ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ? ಎಸ್, ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಪರಿಶುದ್ಧ ಪ್ಯಾಟ್ರಿಕನ್ ಸಮಾಧಿಯನ್ನ ಅಲಂಕಾರ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ஜோனாஃப் ஆகின் கல்லறையை அலங்கரித்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் அந்த ஸ்ரீயை கொன்று போட்டு அவள் ஒரு சூனியக்காரி, ಮಂದಿರಂ செய்பவள் என கருதி அவளை உயிருடன் ಎರಿತனர். ಯಾಕಂದ್ರೆ ಪ್ರವಾದಿಯ ದೇವರು ಅದೇ ಪೂರ್ವ ಕಾಲಗಳಲ್ಲಿ பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக திருவுளம் பெற்ற தேவன் அப்போ என்ன பண்றாரு? தம்முடைய பரிசுத்தவர்கள் மூலமாக, தம்முடைய பிள்ளைகள் மூலமாக சில காரியங்கள் வெளிப்படுத்தும் போது ஜனங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? புரிந்து கொள்ளாம, அடையாளம் கண்டு கொள்ளாம அவங்க யாரு? அவங்க சூனியக்காரி, அவங்க பரிசுத்தவங்க இல்லைன்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா அவங்களை கொலை பண்றாங்க. அதை எச்சரிக்கிறார் பாருங்க இந்த செய்தியில ப்ராஃபெட். சூனியக்காரி, மந்திரம் செய்பவள் என்று கருதி அவளை உயிருடன் எரித்தனர். ஏனெனில் அவள் ஆவிக்குரியவளாய் இருந்தால், அவள் தரிசனங்களை கண்டால் அவள் ஒரு சூனியக்காரி என்று அவளை தொழுமரத்தில் எரித்தனர். அவள் என்ன பண்றாங்க? அவளை சுட்டு போட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அவ எப்பேற்பட்டவளா இருந்தா தெரியுமா? அவ ஆவிக்குரியவளா இருந்தா, அவ தரிசனங்களை பார்க்கிற ஒரு பெண்மணியா இருந்தா. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவ யாரு? சூனியக்காரி. அவ சரியில்லை, அவ சரியில்லைன்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளான் பண்ணி அவளை என்ன பண்ணிட்டாங்க? கொலை பண்ணி போட்டாங்க. 200 ஆண்டுகளுக்கு பிறகு அவள் கிறிஸ்துவின் ஊழியக்காரி என்று அறிந்து அவர்கள் அதற்கு பிரேசித்தமாக அந்த மத குருக்களின் பிடங்களை தோண்டி எடுத்து ஆற்றிலே வீசி எடுத்து விட்டார்கள். ஆனால் அந்த நாளிலோ சபையானது கடந்து செல்கையில் அவள் யார் என்பதை அறியாதிருந்தார்கள். புரியுதா உங்களுக்கு? அவங்க யாருன்றத சபைக்கு என்ன பண்ணல? அறிந்து கொள்ள முடியல. அது மக்களுக்கு மேல கடந்து செல்லும். ஆகவே மக்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ளவே மாட்டார்கள். நான் சொல்றது என்னன்னா, நான் சொல்ல வர்ற காரியம் என்னன்னா, உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தப்பட்ட அந்த நாட்கள்ல இருக்கிற ஜனங்களுடைய மனநிலை எப்பேற்பட்டதா இருக்கும்ன்ற மாதிரி ப்ராஃபெட் சொல்றார். முதலாவது வருகையானது அங்க நடக்கும் போது, அந்த நிறைவேறும் போது ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? ஜனங்களுடைய மனநிலையானது எப்பேற்பட்டதா இருந்தன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால கௌரவமா கேளுங்க. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுடைய மனநிலை என்ன பண்ணுங்க? மாற்றிக்கொள்ளுங்க. புரியுதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அது மக்களுக்கு மேல கடந்து செல்லும். ஆகவே மக்கள் அதை அடையாளம் கண்டு கொள்ள மாட்டார்கள். என்ன பண்ண மாட்டாங்களா? அது அப்படியே மேல போயிடுமா? காதுல கேட்டு அப்படியே விட்டுருது.
அப்படியே பாருங்க, அது மக்களுக்கு மேல் கடந்து செல்லும். ஆகவே மக்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ளவே மாட்டார்கள். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, இயேசு ஜீசஸ் பாருங்க, இங்க பாருங்க, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த வரையிலும் அவர் தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் அறியவில்லை. பாருங்க சொல்ல கல்வாரிய சிலுவையில வந்து அவர் அறையும் போது அங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த சோல்ஜர்ஸ் இருக்கும்போது அங்க அவரை வந்து அந்த மாதிரி கொடூரமாக அவரை வந்து கொலை பண்ணும்போது சோதரேஸ்வரியே, அங்க இயற்கையானது என்ன பண்ணுது? இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்றத வந்து என்ன பண்ணுது? இயற்கையை வெளிப்படுத்துது. அது இயற்கையில வந்து சில மாற்றங்கள் வெளிப்படுறாங்க தெரியுமா உங்களுக்கு? பூமி சேக்காட்சி அந்தகாரமானது, இதெல்லாம் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, நிச்சயமாகவே இவரு இவர் தேவகுமாரனா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. நான் சொல்லுறதா உங்களுக்கு? இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த வரையிலும் அவர் தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் அறியவில்லை. அப்போ அங்க தம்முடைய ஜீவனை என்ன பண்றாரு? ஏலி ஏலிஸ் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்ற மாதிரி என்ன பண்ண தம் ஜீவனை விட்டார். அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி தம் ஜீவனை விடும்போது அங்க இயற்கையில வந்து மாற்றங்கள் தெரியும் போது அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்க? நிச்சயமாகவே இவர் யாரும் இல்லை, இவர் தேவனுடைய குமாரனா இருக்கலாம்ன்ற மாதிரி அவங்க அப்பதான் என்ன பண்றாங்கன்னா கண்டுகொள்றாங்க, காரியங்களை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணல, அவங்க புரிஞ்சுக்கல. விசுவாசீங்களா? மனிதர்களை அக்கிரமக்காரருடைய கைகளினாலே ஜீவாதிபதியை கொலை செய்த மனிதர்களே, அக்கிரமக்காரருடைய கைகளினாலே ஜீவாதிபதி கொலை செய்தீர்களே என்று பெந்தகோஸ்து நாளிலே பேதுரு அவர்களை குற்றம் சாட்டினார் அல்லவா? அப்ப அந்த பெந்தகோஸ்து நாள்ல வந்து என்ன பண்றாரு? அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிறகு, அந்த மேல்விடரையில வந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் என்ன பண்றாரு? அந்த நாள் காலையில அதிகாலையில என்ன பண்றாரு? ஜனங்கள் மத்தியிலே பேர்பட்ட வார்த்தைகள் அவர் என்ன பண்றாரு? உரைக்கிறார், பேசுறார். நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க ஜீவாதிபதியை வந்து நீங்க கொலை செய்து போட்டீங்க. ஓ, அவருடைய வருகையின் அடையாளமான அந்த சிகப்பு விளக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஓ, அவருடைய வருகையின் அடையாளமான அந்த சிகப்பு விளக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அவருடைய வருகிற நேரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு அடையாளமானது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்பதை வந்து என்ன பண்றார்? ப்ராஃபட் சொல்றார். ஆமென். நாம் முடிவில் இருக்கிறோம். ஆமென். இகபோத் என்று எழுதப்பட்டுள்ள அந்த பிரகாசிக்கும் சிகப்பு அடையாள விளக்கு எல்லா இடங்களிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. காலம் முடிவடைந்து விட்டது, நேரமே கடந்து விட்டது. புரியுதா? விஞ்ஞானம் தனது முடிவை அடைந்து விட்டது. விஞ்ஞானம் தனது முடிவை அடைந்து விட்டது. அது சரி, இப்பொழுது முழு உலகத்தையே வெடிக்க செய்யும் ஏதோ ஒன்றை அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இதை குறித்து பேசுறாரு, அணுகுண்டை பத்தி பேசுறாரு, அணுகுண்டை பத்தி பேசுறாரு. ஏன்னா இப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே எல்லா தேசங்களிலுமே என்ன பண்றாங்கன்னா அணுகுண்டுகளை தயாரித்துக் கொண்டு அவங்க தங்க நாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அதான் அவர்கள் பாதுகாப்புன்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா அணுகுண்டுகளை என்ன பண்றாங்க? அவங்க தயாரித்துக் கொண்டு பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. நாங்க எங்களிடத்திலும் கூட அணுகுண்டு இருக்குதுன்ற மாதிரி என்ன பண்றாங்க அவங்க? அவங்க அறிக்கை செய்யறாங்க, பப்ளிக்ல அறிக்கை செய்யறாங்க. விசுவாசீங்களா? நீங்க எங்க மேல வந்து அணுகுண்டை போட்டீங்க, நாங்க என்ன பண்றோம்? நாங்களும் அணுகுண்டை போட்டு கூட வந்து கொலாப்ஸ் பண்ணிடுறோம்ன்ற மாதிரி ஒரு தைரியம். அப்ப நாங்களும் சரி, உங்களுக்கு சரியா இருக்கிறோம் என்ற மாதிரி சொல்றாங்க அவங்க. விஞ்ஞானம் தனது முடிவை அடைந்து விட்டது. அது சரி, இப்பொழுது முழு உலகமே வெடிக்க செய்யும் ஏதோ ஒன்றை அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். ஒருவர் பார்த்து பயப்படுகின்றனர். அவர்கள் கடைசி காலத்தில் இருக்கிறார்கள். நாகரிகமானது மக்களை ஒரு நிலைக்கு அதன் உச்ச நிலை பின்னோக்கி வீசுகிறது. பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஒரு அர்த்தமான காரியமா இருக்குது. ஊஞ்சல் ஆடுகிறது. ஜனங்கள் நாகரிகம் பொருந்திய ஒழுக்க நெறியுள்ள ஜனங்களாக நடந்து கொள்வதில்லை. ஒரு நவீன இசைக்குழுவில் அங்கம் வகித்து மீசை இப்படி தொங்கிக் கொண்டிருக்கும்படி வைத்துக் கொண்டு குறிப்பிட்ட அளவிற்கு மேலாக முன்னே உந்தி தள்ளி விரைத்துக் கொண்டு இடுப்பிலிருந்து தொங்கிக் கொண்டிருக்கின்ற பெரிய அரைக்கால் சட்டை அணிந்து தான் காணப்பட வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனை நீங்கள் பாருங்கள். அவர் ஒரு பள்ளிக்கூட மைதானத்தில் இந்த விதமாக திறந்து கொண்டிருக்க, இதற்கு பிறகு உலக ஞானமானது தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது. இதை விட அதிகம் இருக்குமாயின் இந்த விதமான திறந்து கொண்டிருக்க இப்படிப்பட்டவன்
14 வயது சிறுமிகளை அழைத்து சென்று திரிந்து கொண்டு அங்கே தெருவில் வெளியே செல்கிறானே. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் ப்ராஃபெட் வந்து என்ன பண்றாரு? எஸ், நம்முடைய கண்களால பாக்குறாரு. எந்த மாதிரி இடத்துல? அந்த சாயங்கால வெளிச்சமானது வருகிறதான ஒரு நேரத்துல, அந்த நேரத்துக்கு முன்பாக இப்பேற்பட்ட காலமானது அந்த இடத்துல வந்து மூடிக்கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வந்து சொல்றார். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இப்போ நம்முடைய உலகத்துல பாருங்க, அப்படியே நீங்க இந்த நான் சொல்லப்படுற இந்த காரியங்கள் எல்லாமே அப்படியே புரித்து பாருங்க. சொல்லி அப்படியே எல்லாமே என்ன ஆகும்? அப்படியே அற்புதமா பொருந்தும். இப்ப பாருங்க, ஜனங்களுக்கு என்ன இல்ல? ஜனங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, சத்தியத்தை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சத்தியத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா புறக்கணிக்கிறாங்க. சத்தியம் தெரிஞ்சா கூட சில பெனிஃபிட்ஸ்க்காக என்ன பண்றாங்கன்னா எங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு செய்தி மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இப்ப யூடியூப்ல வந்து செய்தி அநேக நபர்கள் பேசுகிற செய்திகள் வந்து யூடியூப்ல போடுறாங்க. அதனால அதே போதும் எங்களுக்கு அதை வச்சு என்ன பண்ணிடலாம், அதை வச்சு நாங்க வந்து ராப்சருக்கு ஆயத்தமாக்கலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. நிச்சயமாகவே முடியாது. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு என்ன, எல்லாமே புரியாது இல்லீங்களா? இப்போ நான் பேசுற செய்தி நீங்க பாக்குறீங்க, எல்லாமே புரியுமா உங்களுக்கு? அப்போ நீங்க கேட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வருதோ அந்த டவுட்ஸ் எங்க இடத்துல கேட்கும் போது நாங்க என்ன பண்ண முடியும்? எஸ், அந்த டவுட்ஸ்க்கு நாங்க வந்து சரியான ஆன்சர் கொடுக்க முடியும் வார்த்தை மூலமா. அப்படி இல்லாம இருக்கும்போது எப்படி நீங்க வந்து பரிபூர்ண பண்ண முடியும்? அப்ப என்ன பண்றாங்கன்னா சொல்லி ஜனங்க சில பெனிஃபிட்ஸ்க்காக என்ன பண்றாங்கன்னா சத்தியத்தை வந்து புறக்கணிக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுது, நீங்க உங்களோட பேசும்போது உங்களுடைய மனநிலைகளை வந்து புரிஞ்சுக்கலாம், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தேவன் எங்களுக்கு கிருபைகள் கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி தேவன் வந்து எங்களுக்கு அப்பேற்பட்ட கிருபைகளை வந்து கொடுத்திருக்கிறார். அதெல்லாமே புரிஞ்சுக்கலாம். உங்களோட பேசும்போது, உங்களை பழகும் போது நீங்க என்ன எப்படி பேசுறீங்க, எப்படி பேச மாட்டேங்கிறீங்க, என்ன உங்களுக்கு தாகம் இருக்குது, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, எப்படி வந்து எங்களை வந்து டீச் பண்றீங்க, எப்படி வந்து எங்களோட அணுகுறீங்கன்றதெல்லாம் என்ன பண்ணலாம். அதை வச்சு பார்க்கும்போது இவங்க என்ன பண்றாங்க, எங்களை வந்து மறைமுகமா புறக்கணிக்கிறாங்க. சும்மா பேச்சில மட்டும் என்ன பண்றாங்கன்னா பேசுறது, நம்மளாம் ஒண்ணுன்ற மாதிரி பேசுறது, நம்மளாம் ஒண்ணு, நம்மளாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு என்ன இல்லைன்னா நம்மோட கூட இணைந்து நடக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்ல, விருப்பம் இல்லை. ஏன்னா இவன் சொல்லி நம்ம கேட்கணுமா, இவன் சொல்லி நான் கேட்கணுமா, எங்க ரேஞ்ச் என்ன, அவன் ரேஞ்ச் என்ன? ஏன்னா அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா பெரிய சபை, பெரிய ஆட்கள், பெரிய ஒரு ஜனங்கமானதான் ஒரு சர்ச்ல இருக்குது, நல்லதுதான். ஆனா நம்ம கிட்ட என்ன இல்ல, நம்ம கிட்ட வந்து ஜனங்க இல்ல. ஆனா நிச்சயமாகவே சொல்றீங்க, நித்திய ஜீவனுக்கு போகிற ஒரு செய்தி இருக்கு. தேவனுக்கு உலாவுறார். தேவனுடைய அந்த ஒரு பர்பஸ், தேவனுடைய பர்பஸ் வந்து நம்ம வந்து அறிஞ்சிருக்கிறோம். இப்ப அந்த தேவனுடைய ராப்சருக்கு போகிறதுக்கான அந்த ஒரு ராப்சரிங் ஃபெய்த் என்னன்றத நம்ம புரிஞ்சிருக்கிறோம். ராப்சரிங் ஃபெய்த் என்னன்றத வந்து நமக்கு தெரியும் இல்லீங்களா? தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு அளித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஜனங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன் இல்ல? நான் அந்த மாதிரி காலம் இது யாருக்குமே சும்மா ராப்சர்ன்ற மாதிரி சொல்ற, ராப்சர் வரதுக்கு யாருக்குமே இஷ்டம் இல்ல. சும்மா ராப்சர் மாதிரி சொல்றாங்க, ராப்சர் வரதுக்கு யாருக்குமே இஷ்டம் இல்லை. உலகமானது அப்பேற்பட்ட காரியங்களை வந்து என்ன பண்ணுறதுனா வெளிப்படுத்துது, பிஸி பண்ணிச்சாங்க. அவங்க ரொம்ப பிஸியா இருக்கு, ತುಂಬಾ ಬಿಸಿ ಅವರು. ಫೋನ್ ಮಾಡಿದ್ರೆ ನಾವು ಫೋನ್ ಮಾಡ್ತೀವಿ ಅನ್ಕೋ, ಫೋನ್ ಮಾಡಿದ್ರೆ ಮತ್ತೆ ಅವ್ರು ರಿಪ್ಲೈ ಮಾಡಬೇಕು. ಮತ್ತೆ ಹಂಗೆ ಒಂದು ಸಹೋದರನ ಫೋನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಫೋನ್ ಮಾಡಿ ಮಾತನಾಡಬೇಕು. ಏನಕ್ಕಾಗಿ ಫೋನ್ ಮಾಡಿದ್ನು, ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಫೋನ್ ಮಾಡಿದ್ನು ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ರೆಸ್ಪೆಕ್ಟೇ ಇಲ್ಲ ಅವ್ರ ಹತ್ರ. ரெஸ்பெக்டே இல்ல. எப்படி எதிர்பார்க்கறது அவங்கள? எப்போ போன் பண்ணி பேசினாலுமே அவங்களுடைய சுயக்காரங்களை தான் என்ன பண்றாங்கன்னா பேசுறாங்க. ஆனா சத்தியத்தை டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, சத்தியத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. இவங்க இடத்துல வந்து சத்தியத்தை கேட்கணுமான்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு காரியம், பிசாசு அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? அப்ப பாருங்க, ஜனங்களுக்கு என்ன இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நிறைய பேர் வந்து சர்ச்